234ஆம் தொகுதி கிள்ளீர் தொகுதியில் வரிசை எண் 11இல் செருப்பு சின்னத்தில் போட்டியிடும் பிர்லாவாகிய எனக்கு நீங்கள் அனைவரும் வாக்குகளை தந்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 10 வருடங்களாக நம்மை ஆட்சி செய்த காங்கிரஸ் பிரமுகர் தேசிய முரசு என்னும் பத்திரிகையில் 40 பக்கங்களில் நாங்கள் செய்த சாதனையை குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, எத்தனை மக்கள் இங்கு நலமுடன் வாழ்கிறார்கள் என்று யாருக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் இத்தனை கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது, இத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்தந்த திட்டங்கள் செய்யப்பட்டுள்ளது என்று வந்திருக்கிறது. ஆனால் இதன் மூலமாக எத்தனை பேர் பயன்பெற்றார்கள் என்பது யாருக்கும் கணக்கில்லை. ஆனால் அன்றாடம் வேலை வாய்ப்பின்மை, அன்றாடம் விவசாயிகள் தண்ணீர் பிரச்சனை என்று இன்னும் அல்லல் பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அடிப்படை தேவைகளை மக்களுக்கு சரிவர செய்யாமல் இருப்பதுதான் இந்த கிள்ளீர் தொகுதியின் முன்னேற்றம். நான் கண்ட முன்னேற்றத்தில் கிள்ளீர் தொகுதியில் 1 கிலோமீட்டருக்கு சரியாக சாலைகள் கிடையாது. அந்த சாலைகள் படுகுழிகளாக இருக்கிறது. அந்த குழிகளில் கருப்பு கலரில் நிறம் அடிக்கப்பட்ட ஜல்லிகள் இருக்கிறது. ஆனால் ஒட்டுவதில்லை. ஏனென்றால் அதில் தார் ஊற்றவில்லை. அதற்கு பதிலாக ஏதோ ஒரு கெமிக்கல் பாலை பயன்படுத்தி சாலைகளை போடுகிறார்கள் என்பது நான் தெரிந்து கொண்டேன். அதே போன்றுதான் கடலில் கற்களை போட்டு கடல் தண்ணீரை மேல் நோக்கி வர செய்கிறார்கள். ஏனென்று தெரியவில்லை. இது நாம் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடம். தண்ணியில் கல்லை போட்டால் தண்ணீர் மேலே வரும் என்று. இந்த அடிப்படை அறிவு நம்முடைய மாவட்டத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்று கேட்டால், மலையை உடைத்து கடலில் கொண்டு போடும்போது கடலில் இருக்கும் உப்பு நீரால் கல்லானது கரைந்து மணலாக மாறுகிறது. இதனை தான் மணவளக்குறிச்சியில் இருக்கும் மணல் கம்பெனியில் ஏற்றுமதி செய்து அவர்கள் யுரேனியம் பலதரப்பட்ட வேதி உப்புகளாக மாற்றி அவற்றை விற்று காசாக்கி மக்களுக்கு நோய் வலிகளையும் மீனவர்களை கொல்லும் திறமையும் படைத்ததுதான் நம்முடைய அரசியல். எனவே இந்த அரசியல் திட்டங்களை மாற்றி அமைப்பதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் செருப்பு. வரிசை எண் 11இல் பிர்லாவாகிய நான் செருப்பு சின்னத்தில் போட்டியிடுகிறேன். தயவு செய்து செருப்பு சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பலதரப்பட்ட நம்முடைய கிள்ளீர் தொகுதியில் சாதனைகள் நடந்துள்ளது. நம் ஊரில் பசு இல்லை, ஆனால் பால் கிடைக்கும். காவிரியிலிருந்து தண்ணீர் வராது, ஆனால் கர்நாடகாவிலிருந்து தயிர், மோர் இங்கு விற்பனைக்கு கிடைக்கும். நம்ம ஊரில் தூய எண்ணெய்கள் கிடைக்காது, ஆனால் வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரிகள் இறக்குமதி செய்யப்படும். இவர்கள் சாதனை பட்டியலில் எவ்வாறு தமிழ் மொழியையும் தமிழர்களையும் அளித்தார்களோ, தமிழர்களின் பண்பாடு தமிழ் மருத்துவம் என்பதை அளிப்பதற்கு துடித்தவர்கள். வரலாறு கூற வேண்டும் என்றால், நம்முடைய கிள்ளீர் தொகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்னைமர தொழிலாளர்களை எவ்வாறு ஒழித்தார்களோ, அதேபோல் தற்பொழுது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் பல திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களை தம் சொந்த மண்ணிலிருந்து வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழிலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கிள்ளீர் தொகுதி மக்களே, விழிப்புடன் செயல்படுங்கள். உங்களுடைய பொன்னான வாக்குகளை செருப்பு சின்னத்தில் வாக்களித்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, எனக்கு செருப்பு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று மீனவர்கள் நீங்கள் கூறுவது போல் நாங்கள் கை சின்னத்திற்கு தான் வாக்களிப்போம் என்று கூறினீர்கள் என்றால், ஐயோ கடல் அம்மையே, ஏன் எங்களுடைய உயிர்களை நீ வாங்கி கொண்டாய் என்று தாங்களுடைய அழுகையின் குரல் என்னுடைய காதில் மூளையிலும் ஒலித்து கொண்டே இருக்கும். தயவு செய்து இவ்வாறான தவறுகளை உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு செய்யாமல் உங்களுடைய பொன்னான வாக்குகளை செருப்பு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கடல் அன்னை இயற்கை எப்போதும் உங்களுக்கு துரோகம் செய்யாது. நாம் செய்யும் துரோகத்தின் விளைவுதான் இவ்வாறான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். எனவே தயவு செய்து உங்களுடைய வாக்குகள் மட்டும்தான் நமக்கு உரிமையானது. அந்த வாக்குகளை செருப்பு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை நான் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.